ஹாய் நியர் அண்ட் டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஒன்ஸ் மோர். இன்னைக்கு கிச்சனில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான சில டிப்ஸ் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு கோதுமை மாவு பிசையறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி ஈஸியாக பிசையலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்து, உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, இதை மிக்சியில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கிரைண்ட் பண்ணிங்கன்னா சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் நான் 1 கப்பு மாவுக்கு பாதி கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். கரெக்டாக எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். லைட்டாக கையால் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் மாவு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பிசைய வேண்டியதில்ல. இந்த சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம கையில் பிசையிறத விடவே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாம்பார் மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் பண்ணும்போது, சில டைம்ல புளி ஊற வைக்க மறந்துருவோம். அந்த டைம்ல நம்ம புளி ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதுனால டென்ஷன் ஆகும். அந்த மாரி இருக்க நேரத்தில கொஞ்சம் புளி எடுத்துட்டு, அதில கொட்டை இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. வேற ஏதாவது தேவையில்லாத அந்த டஸ்ட் இருந்ததுன்னா எடுத்துட்டு மிக்ஸி கப்ல போட்டு 2 நிமிஷம் ஹை ஸ்பீட்ல ஓட்டுங்க. உங்களுக்கு புளி கரைசல் இன்ஸ்டன்ட்டா டக்குன்னு ரெடி ஆயிடும். பாருங்க, இப்போ புளி கரைசல் ரெடி. இது மாதிரி மார்னிங் அவசரமான டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாவே புளி ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம மறுநாள் என்ன சமைக்க போறோம்னு முதல் நாளே பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் புளி தேவைப்பட்டுச்சுன்னா, அத ஒரு டப்பால போட்டு, தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊத்தி ஃப்ரிட்ஜில வச்சுட்டீங்க அப்படின்னா, காலையில புளி நல்லா ஊறியிருக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து வெஜிடபிள்ஸ் வெளியே எடுத்து வைக்கும்போதே, இந்த புளியையும் வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி செய்யும்போது நம்ம எப்பயுமே எண்ணெய் தடவி எண்ணெய் சப்பாத்தி செய்வோம். இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும். அதுக்கு பதில் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவும், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயையும் ஒண்ணா கலந்து ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸை யூஸ் பண்ணி சப்பாத்தி திரட்டும்போது, நீங்க சப்பாத்திக்கு தடவிட்டு செஞ்சீங்க அப்படின்னா, சப்பாத்தி கிடுகிடுன்னு விரிஞ்சு வரும். இப்போ எதுவும் தடவாம செய்றப்போ நார்மலா வருது. இத லைட்டா நான் அப்ளை பண்ணிட்டு, இந்த சப்பாத்திய நான் விரிக்கும்போது, சட்டுன்னு உடனடியா பெருசாகி வேகமா சப்பாத்தி திரட்டி விரிச்சு எடுத்துற முடியும். பாருங்க, இப்போ நான் தேய்க்கிறேன். எவ்வளோ வேகமா பட்டுன்னு பெருசாயிடுச்சு பார்த்தீங்களா சப்பாத்தி? இந்த மாரி செஞ்சுட்டு, இது நீங்க எண்ணெய் சப்பாத்தி செய்யும்போது, திருப்பியும் இந்த கலந்து வச்சிருக்க இந்த மிக்ஸையே நடுவுல நல்லா அப்ளை பண்ணிட்டு, நீங்க எப்பயும் போல இந்த சப்பாத்திய மடிச்சு போட்டு, நீங்க விரிச்சு எடுத்து போட்டீங்க அப்படின்னா, லேயர் லேயரா அதிகமான எண்ணெயும் சேர்க்காம, அவ்ளோ சூப்பரா சாஃப்ட்டா நல்லா இருக்கும் சப்பாத்தி. ட்ரை பண்ணி பாருங்க. நான் இது விரிச்சுட்டு ஒரு தடவ சுட்டு எடுத்துட்டு, உங்களுக்கு இத நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி சப்பாத்தி சாஃப்ட்டா லேயர் லேயரா வந்திருக்குன்னு நீங்க பாருங்க. இப்ப பாருங்க, சப்பாத்தி சுட்டாச்சு. பாருங்க எப்படி லேயர் லேயரா விரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. இந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் மாவையும் வச்சு 7, 8 சப்பாத்தி வரைக்கும் சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய ரொம்பவே அவாய்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் புடிச்சிருந்ததுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஒன்ஸ் மோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.